நூற்றுக்கணக்கான கரிம சேர்மங்கள் நமக்கு தெரியும் மற்றும் பல புதிய கரிம சேர்மங்கள் இயற்கையில் ஒவ்வொரு ஆண்டும் கண்டுபிடிக்கப்படுகின்றன அல்லது ஆய்வகத்தில் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. ஆரம்ப நாட்களில் வேதியியலாளர்கள் ஒரே மாதிரியான கட்டமைப்பு அம்சங்களை கொண்ட சேர்மங்கள் ஒரே மாதிரியான வேதியியல் பண்புகளை கொண்டிருப்பதாக அங்கீகரித்தனர். இதற்காக அவர்கள் மத்தியில் காணப்படும் பொதுவான கட்டமைப்பு அமைப்புகளின் அடிப்படையில் சேர்மங்களை வகைப்படுத்த தொடங்கினர். இன்று நாம் அவற்றை பற்றி அறிந்து கொள்வோம். என்னுடன் தொடங்குவோம். தொடங்குவதற்கு முன் முந்தைய அமர்வை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். கார்பன் பல்வேறு வகையான சேர்மங்களை உருவாக்குகிறது. கார்பனின் வேலன்சி 4. மீத்தேன் மூலக்கூறு sp3 கலப்பினமானது. எனவே இது டெட்ராஹைட்ரல் அமைப்பை கொண்டுள்ளது. எத்திலீனின் மூலக்கூறு sp2 கலப்பினமானது. அசிட்டிலின் மூலக்கூறு sp3 கலப்பினமானது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பல்வேறு வகையான ஹைட்ரோகார்பன்கள், செயல்பாட்டு குழு, ஆர்கானிக் பெயரிடல் விதிகள், கரிம சேர்மத்தின் பெயரிடலின் எடுத்துக்காட்டுகள். முக்கிய வார்த்தைகள்: நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன் சி, ஒற்றை சி, ஒற்றை பிணைப்புகளை மட்டுமே கொண்ட ஹைட்ரோகார்பன்கள். நிறைவுற ஹைட்ரோகார்பன்கள்: இரண்டு கார்பன் அணுக்களுக்கு இடையே குறைந்தது ஒரு இரட்டை பிணைப்பு, அதாவது சி இரட்டை பிணைப்பு சி, அல்லது ஒரு மூன்று பிணைப்பு, அதாவது சி மூன்று பிணைப்பு சி கொண்டிருக்கும் ஹைட்ரோகார்பன்கள். செயல்பாட்டு குழு: ஒரு மூலக்கூறில் உள்ள ஒரு அணு அல்லது அணுக்களின் குழு. ஹோமோலோகஸ் தொடர்: ஒரே பொதுவான சூத்திரம் மற்றும் ஒத்த வேதியியல் பண்புகளை கொண்ட ஒரு குழு அல்லது ஒரு வகை கரிம சேர்மங்கள் ஒரு CH2 குழுவால் மட்டுமே வேறுபடுகின்றன. பெயரிடல்: ஒரு சேர்மத்தின் பெயரிடல். அமர்வை தொடங்குவதற்கு முன் கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நம் முதல் தலைப்பு பல்வேறு வகையான ஹைட்ரோகார்பன்கள். நிறைவுற்ற மற்றும் நிறைவுற ஹைட்ரோகார்பன்கள். சி ஒற்றை பாண்ட் சி ஒற்றை பிணைப்புகளை மட்டுமே கொண்ட ஹைட்ரோகார்பன்கள் நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன்கள் என அழைக்கப்படுகின்றன. அனைத்து அல்கேன்களும் நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன்கள். இரண்டு கார்பன் அணுக்களுக்கு இடையே குறைந்தது ஒரு இரட்டை பிணைப்பு, அதாவது சி இரட்டை பாண்ட் சி, அல்லது குறைந்தது ஒரு மூன்று பிணைப்பு, அதாவது சி மூன்று பாண்ட் சி கொண்டிருக்கும் ஹைட்ரோகார்பன்கள் நிறைவுற ஹைட்ரோகார்பன்கள் எனப்படும். அல்கீன்கள் மற்றும் அல்கைன்கள் நிறைவுற ஹைட்ரோகார்பன்களுக்கு எடுத்துக்காட்டுகள். திறந்த மற்றும் மூடிய சங்கிலி ஹைட்ரோகார்பன்கள். திரையில் உள்ள எடுத்துக்காட்டில் அனைத்து கார்பன்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். இதன் விளைவாக நேரியல் அமைப்பு உருவாகிறது. இந்த எடுத்துக்காட்டில் 4 கார்பன்கள் நேரியல் வழியில் இணைக்கப்பட்டு 5வது கார்பன் பெற்றோர் சங்கிலியுடன் இணைக்கப்பட்டு கிளை உருவாகிறது.
இங்கே ஒரு வளையத்தை உருவாக்க கார்பன் சங்கிலி மூடப்பட்டிருப்பதை காண்கிறோம். எனவே இது ஒரு மூடிய சங்கிலி ஹைட்ரோகார்பன் அல்லது வளைய ஹைட்ரோகார்பன் ஆகும். செயல்பாட்டு குழுக்கள். செயல்பாட்டு குழு என்பது ஒரு மூலக்கூற்றில் உள்ள ஒரு அணு அல்லது அணுக்களின் குழு ஆகும். இது அதன் சிறப்பியல்பு ரசாயன பண்புகளை அளிக்கிறது. ஒரு கரிம சேர்மத்தின் வேதியியல் பண்புகள் அதன் செயல்பாட்டு குழுவை பொறுத்தது. அதே சமயம் அதன் இயற்பியல் பண்புகளை கட்டமைப்பின் மீதமுள்ள பகுதியை சார்ந்துள்ளது. சி, எச், எக்ஸ் ஆகியவற்றை கொண்ட சேர்மங்கள். எக்ஸ் என்பது ஆலசன்களை குறிக்கிறது, அதாவது குளோரின், புரோமின், அயோடின் அணுக்கள். இவை ஹைட்ரோகார்பன்கள் அல்லது ஹாலோ ஹைட்ரோகார்பன்களின் ஆலசன் வழித்தோன்றல்கள் என அறியப்படுகின்றன. OH குழுவை கொண்டிருக்கும் ஹைட்ரோகார்பன்கள் ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகின்றன. செயல்பாட்டு குழு CHO கொண்ட ஹைட்ரோகார்பன்கள் ஆல்டிஹைடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த செயல்பாட்டு குழுவை கொண்ட ஹைட்ரோகார்பன்கள் கீட்டோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவைதான் உதாரணங்கள். கார்பாக்சிலிக் அமிலத்தின் பொது மூலக்கூறு சூத்திரம் RCOOH. R என்பது அல்கைல் குழு அல்லது H அணு. ஈத்தர்கள் என்பது H2O உடன் தொடர்புடைய கார்பன் சேர்மங்கள் ஆகும். இதனால் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரே மாதிரியான அல்லது வேறுபட்ட இரண்டு ஆல்கைல் குழுக்களாக மாற்றப்படுகின்றன. இந்த சேர்மங்கள் கார்பாக்சிலிக் அமிலங்களின் வழித்தோன்றல்கள். COOH இன் ஹைட்ரஜன் அணுவை R ஆல் மாற்றினால் அல்கைல் குழு எஸ்டர்கள் பெறப்படுகின்றன. ஹைட்ரஜன் அணு NH3 அல்கைல் குழுவால் மாற்றப்பட்டால் அவை அமீன்கள் எனப்படும். NH2 குழு அமீன் குழு என்று அழைக்கப்படுகிறது. குழந்தைகளே, நீங்கள் அனைத்து செயல்பாட்டு குழுக்களையும் இங்கே பார்க்கலாம். திரையில் தொடரை கருத்தில் கொள்வோம். தொடரின் முன்னோடி உறுப்பினரை விட ஒவ்வொரு அடுத்தடுத்த உறுப்பினரும் ஒரு மெத்திலியன் குழுவை கொண்டிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். எனவே அவை ஹோமோலாகஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஹோமோலாகஸ் தொடர் என்பது ஒரு குழு அல்லது கரிம சேர்மங்களின் ஒரு வகுப்பாகும். அது பொது சூத்திரம் மற்றும் ஒத்த ரசாயன பண்புகளை கொண்டுள்ளது. இதில் அடுத்தடுத்த உறுப்பினர்கள் ஒரு CH2 குழுவால் வேறுபடுகிறார்கள். எந்த கரிம சேர்மத்தின் IUPAC பெயர் 3 பகுதிகளை கொண்டுள்ளது: ரூட் சொல், முன்னொட்டு மற்றும் பின்னொட்டு. கலவையின் IUPAC பெயரை பெற திரையில் தோன்றும் வரிசையின்படி இந்த பகுதிகள் இணைக்கப்படுகின்றன. வேர் வார்த்தை. இது கார்பன் ஸ்கெலிட்டன் விவரிக்கும் அடிப்படை அலகு. இது சேர்மத்தின் பெற்றோர் சங்கிலியில் இருக்கும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையையும் அவற்றின் ஏற்பாட்டின் வடிவத்தையும் தருகிறது. முன்னொட்டு. முன்னொட்டு என்பது பெற்றோர் சங்கிலியில் உள்ள மாற்றுகள் அல்லது கிளைகளை குறிக்கிறது. பின்னொட்டு. பின்னொட்டு பெயரின் முடிவை உருவாக்குகிறது. அது
அதாவது ஆ முதன்மை பின்னூட்டு மற்றும் அதாவது ஆ இரண்டாம் பின்னூட்டு என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதன்மை பின்னூட்டு வேர் சொல்லுக்கு பிறகு வருகிறது. இது பெற்றோர் சங்கிலியின் கார்பனுக்கு கார்பன் பிணைப்பில் உள்ள தன்மையை குறிக்கிறது. தாய் சங்கிலியின் கார்பன் அணுக்களுக்கு இடையே உள்ள அனைத்து பிணைப்புகளும் தனித்தனியாக இருந்தால் ஆனே என்ற பின்னூட்டு பயன்படுத்தப்பட வேண்டும். முறையே இரட்டை மற்றும் 3 பிணைப்புகளை கொண்ட சேர்மங்களுக்குள் மற்றும் ஐனே பின்னூட்டுகள் பயன்படுத்துகின்றன. இரண்டாம் பின்னூட்டு கலவையின் செயல்பாட்டு குழுவை விவரிக்கிறது. விதி 1. கார்பன் அணுக்களின் மிக நீளமான சங்கிலியை அடையாளம் காணவும் அதன் மூலப்பெயரை பெறவும். விதி 2. மாற்று அல்லது செயல்பாட்டு குழுவின் மிக நெருக்கமான முடிவில் தொடங்கி பெற்றோர் சங்கிலியின் கார்பன் அணுக்களை எண்ணுங்கள். இவை லோகாண்ட் எண்கள் எனப்படும். மாற்று மற்றும் செயல்பாட்டு குழு இரண்டும் இருந்தால் செயல்பாட்டு குழுவிற்கு முன்னுரிமை வழங்கப்படும். விதி 3. ஆல்கீன்கள் மற்றும் அல்கைன்கள் இருந்தால் இரட்டை பிணைப்பு அல்லது 3 பிணைப்பை கண்டறிந்து அதன் இருப்பிட எண்ணை தொடர்ந்து கோடு மற்றும் முதன்மை பின்னோட்டை பயன்படுத்தவும். கார்பன் சங்கிலி பல பிணைப்புகள் சாத்தியமான மிக குறைந்த லோகண்ட் எண்ணை கொண்டிருக்கும் விகிதத்தில் எண்ணப்படுகிறது. விதி 4. கலவை செயல்பாட்டு குழுவை கொண்டிருந்தால் அதை கண்டறிந்து அதன் இருப்பிட எண்ணை பயன்படுத்தவும். அதைத் தொடர்ந்து ஒரு கோடு மற்றும் இரண்டாம் பின்னூட்டு. விதி 5. முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை பின்னூட்டுகள் இணைக்கப்படும் போது முதன்மை பின்னூட்டின் முனையமாக நீக்கப்படும். விதி 6. மாற்றீட்டை கண்டறிந்து அதன் இருப்பிடம் மற்றும் அடையாளத்தை குறிப்பிட ஒரு கோடு மற்றும் முன்னோட்டை தொடர்ந்து எண்ணை பயன்படுத்தவும். இந்த உதாரணத்தை தீர்ப்பதின் மூலம் நாம் பெயரிடலை கற்றுக்கொள்வோம். படி 1. நீளமான சங்கிலியில் 7 கார்பன் அணுக்கள் உள்ளன. எனவே மூல சொல் ஹெப்ட் ஆகும். படி 2. ஒரு மாற்று உள்ளது. எனவே கார்பன் சங்கிலி முடிவில் இருந்து எண்ணப்படுகிறது. இது மாற்றீட்டுக்கு மிக அருகில் உள்ளது. படி 3. அனைத்து கார்பன் அணுக்களுக்கு இடையே உள்ள ஒற்றை பிணைப்புகள் இதனால் பின்னோட்டு ஆனே ஆகும். படி 4. மாற்றீடு ஒரு மீதில் குழு மற்றும் அது 3வது கார்பனில் அமைந்துள்ளது. எனவே அதன் இருப்பிட எண் 3 ஆகும். இதனால் முன்னோட்டு 3 மெத்தில் ஆகும். எனவே சேர்மத்தின் பெயர் 3 மெத்தில் ஹெப்டேன்.